புரியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தேர்தல் நின்னோன்னா மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க. என்ன பிக் பாஸ்ல ஓவியா வாங்கினார்ல 1.5 கோடி ஓட்டு, 1.5 கோடி தானே. அதே மாதிரி ஏதோ விஜய்க்கு யாரோ கற்பனையா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. தேர்தல் நில்லு, ஓட்டு உனக்கு விழுந்துடும், நீ முதல்வர் ஆயிடுவேன்னு. நம்ம அன்புமணி கூட சொன்னாரு, பாயிலா இந்த ஓவியாவுக்கு போட்ட 1.5 கோடி ஓட்டை எனக்கு போட்டிருந்தாலும் தமிழ்நாட்டையே தலைகீழா மாத்திருப்பேன்டான்னாரு. எவ்வளவு விரட்சியா பேசியிருந்தாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இல்லை, இது பிக் பாஸ் நிகழ்ச்சி இல்லை. ஓவியாவுக்கு போட்ட மாதிரி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இது அரசியல் களம். இங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தை, பாமக, நாம் தமிழர் கட்சி, இப்படி எண்ணற்ற கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி எண்ணற்ற கட்சிகள் கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஏதோ 1-2 கட்சி தேசிய கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க 1967 என்ன சொன்னீங்க, 67 கதையை பேசுனீங்கன்னா 67ல இந்தியாவில் ஒரே கட்சி தான் ஆண்டுட்டு இருந்தது, காங்கிரஸ் மட்டும்தான். எதிர்த்து கம்யூனிஸ்டும் இன்னும் சில கட்சிகள் இருந்தது. இந்தியா முழுக்க ஒரு மாநில கட்சி உருவானது தமிழ்நாட்டில் முதல் முறை. புரியுதுங்களா?